என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேங்கிங் அப்படிங்கக்கூடிய டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க. இப்போ ஒரு சிங்கிள் பர்சனோட லெஃப்ட்டு ஆர் ரைட், அப்படி இல்லைனா பாட்டம் அல்லது டாப், இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு. ஸோ இந்த 2 பொசிஷன்ஸ் கொடுத்தா நாம் டோட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2 பொசிஷனையும் ஆட் பண்ணி -1 பண்ணினீங்க அப்படின்னா டோட்டல் அப்படிங்கிறது கிடைக்கும், காமன் எல்லாத்துக்குமே. சரிங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சு தான் சம்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ரோல் பண்ண போகுது. இந்த கான்செப்ட் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மனிஷா அப்படிங்கக்கூடிய ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெற்றி பெற்றவர்களில் தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் 16வது தரவரிசை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ என்ன அப்படின்னா, தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் மேலிருந்து, இந்த மேலிருந்து அப்படின்னா நம்ம பிக்சர்ஸை வந்து சும்மா நார்மலாக இந்த மாதிரி கூட போடலாம். சரிங்களா? இஷ்யூ இல்லை. ஸோ இதை மேல் அப்படின்னு எடுத்துக்கணும், இதை கீழே அப்படின்னு எடுத்துக்கணும். இதில் எந்த பிளேஸில் இருக்காங்க அப்படின்னா 16th பிளேஸில் இருக்கிறாங்க. எங்கேருந்து பார்க்குறப்ப அப்படின்னா மேலேருந்து பார்க்குறப்ப. அதே போல் கீழிருந்து 29வது தரவரிசை, கீழிருந்து அப்படின்னா இந்த ஆங்கிள்லேருந்து கீழேருந்து பார்க்குறப்ப அவங்க எத்தனாவது பிளேஸில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 29th பிளேஸில் இருக்கிறாங்க. இது எக்ஸாமில் வெற்றி பெற்றவர்கள். சரிங்களா? பாஸ் ஆனவங்களில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி தரவரிசை இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6 மாணவர்கள் போட்டியில் பங்கேற்கவில்லை. அப்போ ஆப்சண்ட் ஆனவங்களோட கவுண்டிங் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6. அதுக்கடுத்தது 5 பேர் தோல்வி அடைந்தனர். அதாவது ஒரு எக்ஸாமில் கலந்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பாஸு ஃபெயில் அப்படிங்கிறது தெரியும். அதில் ஃபெயிலானவங்களோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஆப்சன்டி லிஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6. இதெல்லாம் டேட்டா டேரெக்டாக கொடுத்துட்டான். இப்போ பாஸ் ஆனவங்களோட கவுண்ட்டு தெரிஞ்சுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அந்த கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். முன்னாடியே சொன்னேன், ஒரு சிங்கிள் பர்சனோட லெஃப்ட் ஆர் ரைட், பாட்டம் ஆர் டாப் எது கிடைச்சாலும் டோட்டல் கண்டுபிடிக்கலாம். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 16 + 29 - 1. இதுதான் டோட்டல் கண்டுபிடிக்கிற ஃபார்மேட். அப்போ 16 + 29 அப்படிங்கிறது 45, 45 - 1 44. மொத்தமாக பாஸ் ஆனவங்களோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 44. ஃபெயில் ஆனவங்களோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5. ஆப்சன்டி லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 6. ஓவரால் இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா 55. அப்போ ஆப்ஷன் டி 55 அப்படிங்கிறது இதனுடைய கரெக்டான ஆன்சர். பொறுமையாக நிதானமாக படித்து இதை ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்த டைம் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ கியூ விஜய் இஸ் 14th ஃப்ரம் ஃப்ரண்ட். ஓகேவா? ஸோ விஜய் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்க ஃப்ரண்ட் சைட்லேருந்து என்ன அப்படின்னா 14th, இதை ஃப்ரண்ட் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த சைடு. இதை 14th பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா விஜய். ஸோ ஜாக் அப்படிங்கிறவர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியிலிருந்து 17th. ஓகே, இவங்க 17th இருக்காங்க. யார் அப்படின்னா ஜாக். ஓகே, இதுக்கு அடுத்தது அப்படின்னா மேரி இன் பிட்வீன் விஜய் அண்ட் ஜாக். ஸோ மேரி அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இடையில் இருக்கிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் ஜாக்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பர்சன் தான் யார் அப்படின்னா மேரி. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அந்த வரிசையில் என்ன அப்படின்னா 48 பேர் வரிசையில் உள்ளனர். ஓகே, 48 பேர் வரிசையில் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ ஓவரால் எவ்வளோ அப்படின்னா 48. சரி, விஜய்க்கும் மற்றும் மேரி இடையே உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? ஸோ இதில் ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கொடுத்துருக்கான் பாருங்கள். விஜய் ஜாக் என்பவருக்கு முன்னால் இருந்தால், அப்போ விஜய் தான் முன்னாடி இருக்கார், ஜாக் பின்னாடி இருக்கார். இது நமக்கு முக்கியம். ஏன்னா 17th எங்கேயும் போகலாம், 14th எங்கேயும் வரலாம். சரிங்களா? ஓவரால் என்ன அப்படின்னா 48 பர்சன்ஸ் இருக்கிறாங்க. இந்த 48ல் விஜய் வரைக்கும் எவ்வளோ பேர் அப்படின்னா 14 பேர். இங்கே ஜாக் வரைக்கும் எவ்வளோ பேர் அப்படின்னா 17 பேர். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 31 பேர். இந்த 31 பேரை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 8 7 8ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 7 எவ்வளோ அப்படின்னா 17.
அப்போ இன்பிட்வீன் இந்த கேப்பில் இருக்கக்கூடிய பர்சன்ஸோட கவுண்ட்டு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா 17 பேர் இருப்பாங்க. ஓகேவா? 17 அப்படிங்கிறது டேர்ம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இந்த 17 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இங்கே ஒரு 8 பேர், ஏன்னா மிடில் அப்படின்னு சொல்லியாச்சு, மேரி அப்படிங்கிறது. இங்கே ஒரு ஆள். ஓகேவா? 8 1 8 இந்த மாதிரி தான் பிரிக்க முடியும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் மற்றும் மேரிக்கு இடையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை என்ன? விஜய் மற்றும் மேரி. விஜய்ங்கிறது 14th பிளேஸு. சரிங்களா? இந்த இடத்துல தான் யார் இருக்கார்? மேரி இருக்கார். இந்த நடுவில் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 நபர்கள் இருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த மாடல் அடிக்கடி கேட்குறாங்க, பார்த்துங்க. ஸோ சேம் மாடல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமிர்தா அப்படிங்கிறவங்களோட டேர்ம் கொடுத்துருக்கான். ஸோ அமிர்தா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வரிசையில் முதலிலிருந்து 10ஆவதாக உள்ளார். ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா 10th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா அமிர்தா. ஓகே. முகுல் பிற்பகுதியிலிருந்து 25ஆவதாக உள்ளார். 25th இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகுல் அப்படிங்கிறவர். ஓகே. இப்போ வரிசையில் மொத்தம் 50 நபர்கள் உள்ளனர். டோட்டலாக எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 பேர். இதில் ஆக்சுவலி ஒரு டேட்டா மிஸ்ஸிங் ஆகிருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷனில். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மம்தா இஸ் ஜஸ்ட் இன் த மிடில் ஆஃப் தி டூ அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ மம்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்கிறாங்க. அந்த கேரக்டர் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் மிடில் இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? டேட்டா வந்து டிரான்ஸ்லேஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அது இருந்தால் தான் செம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? எனில் வரிசையில் முன்னர் இருந்து மம்தாவின் நிலை என்ன? ஸோ ஃப்ரண்ட் சைட்லேருந்து அவங்க எத்தனாவதாக இருக்கிறாங்க? இப்போ டோட்டலாக எவ்வளவு பேர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா 50 நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ 50 நபர்கள் அப்படிங்கிறப்ப இங்கே 10 பேர் முடிஞ்சு போச்சு. யாரோட? என்னது அப்படின்னா அமிர்தாவோட. இந்த இடத்துல முக்குளோட எவ்வளோ பேர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25 பேர். மொத்தமாக 50 நபர்களில் 35 நபர்கள் வரைக்கும் முடிஞ்சாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா 15 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? 50 நபர்களில் 10 25 35 பேர் போயிடுச்சு அப்படின்னா 15. சரிங்களா? அப்போ இந்த 15 அப்படிங்கிறத பேலன்ஸ் 15 பேர் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, மமதா சென்டர் தானே. அப்போ இங்கே ஒரு 7 பேர் நடுவில் உட்காந்துருப்பாங்க, இங்கே ஒரு 7 பேர். மம்தா அப்படிங்கிறவங்க இந்த சென்டரில் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஓவரால் எத்தனை அப்படின்னா 15 அப்படிங்கிறது கிடச்சிடும். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வரிசையில் முன்னர் இருந்து மம்தாவின் நிலை என்ன? ஸோ இங்கே 10th பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிர்தா இருக்கிறாங்க. அப்போ அமிர்தாவிலிருந்து என்ன அப்படின்னா நடுவில் இங்கே ஒரு 7 பேர் இருக்காங்க. 7 பேரை தாண்டி 8ஆவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா மம்தா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் இந்த டேர்ம்லேருந்து சென்டர் பிளேஸ் அப்படிங்கிறது எத்தனாவது இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18ஆவது இடம். இன்கேஸ் பேக் சைடுலேருந்து இதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா 25 அதோட ஒரு 8 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 33rd பிளேஸ். ஓகேங்களா? அப்போ மம்தாவோட பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முன்னர் இருந்து 18ஆவது இடம். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் பின்னர்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் பண்ணியிருப்போம் அப்படின்னா 33 பண்ணியிருப்போம். ஒரு 25 அப்படிங்கிறதோட என்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருப்போம். ஸோ சேம் மாடல் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வரிசையில் அதுல் என்ற சிறுவன் வலதுபுறத்திலிருந்து 12ஆவதாக உள்ளார். சரி, இடதுபுறத்திலிருந்து 4ஆவதாக உள்ளார் எனில் எத்தனை சிறுவர்கள் சேர்ந்தால் வரிசையில் எண்ணிக்கை 28ஆக மாறும்? ஸோ என்ன அப்படின்னா ஒரே ஒரு பையனை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு பையன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல் என்ன அப்படின்னா 12th ஃப்ரம் ரைட்டு. ஓகே, இங்கே 12th இருக்காங்க. அதே போல் 4th புறம் லெஃப்ட்டு. இங்கேருந்து பார்க்குறப்ப அவன் எந்த பிளேஸில் அப்படின்னா 4th இருக்கான். அப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12 + 4 - 1. எப்போதுமே என்ன அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி
லெஃப்ட்டு ரைட்டுன்னு டேட்டா கிடைக்குது அப்படின்னா அதில் 1 மைனஸ் பண்ணணும். அப்படி மைனஸ் பண்ணினீங்க அப்படின்னா யூ வில் கெட் என்ன அப்படின்னா 15 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன டேர்ம் கேட்குறாங்க அப்படின்னா எத்தனை சிறுவர்களை சேர்த்தால் 28ஆக மாறும். அப்போ ஒரு 13 பேரை நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த நம்பர் என்ன ஆகிடும் அப்படின்னா 28 அப்படின்னு மாறும். அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 13 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். எத்தனை நபர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்கல, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எதை போட்டக்கூடாது அப்படின்னா இந்த 15 அப்படின்னு போட்டக்கூடாது. எத்தனை சிறுவர்களை சேர்த்தால் அந்த கொஸ்டினை தெளிவாக படித்ததுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? இது மிஸ்டேக்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பண்ணலை அப்படின்னா குட், பட் ஆனால் வந்தது அப்படின்னா இப்படி தான் சரி பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த இடத்த அண்டர்லைன் பண்ணி வச்சிங்க, முக்கியமான இது கீவேர்டு மாதிரி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுவர்கள் வரிசையில் ஏ இடதுபுறத்திலிருந்து 10ஆவதாக உள்ளார். ஏன்னு ஒரு பர்சன் எந்த பிளேஸில் அப்படின்னா 10th பிளேஸு. எதுலேருந்து அப்படின்னா லெஃப்ட்லேருந்து. பி என்ற சிறுவன் வலதுபுறத்திலிருந்து 9ஆவதாக உள்ளார். சரி, பின்னு ஒரு சிறுவன் வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 9ஆவதாக இருக்கிறார். இப்போ ஏயோட இடத்தையும் பியோட இடத்தையும் மாற்றம் செய்கிறாங்க. ஸோ ஏ இருக்க வேண்டிய பிளேஸில் யார் வரப்போகிறா அப்படின்னா பி வரப்போகிறாரு. பி வர வேண்டிய இடத்துல ஏ வரப்போகிறார். இந்த இடத்துல ஏ வந்துடுறாரு, இந்த இடத்துல பி வந்துடுறாரு, இந்த இடத்துல ஏ வந்துடுறாரு. சரி, ஓகே. இந்த பிளேஸ் அப்படிங்கிறது 9th பிளேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வலதுபுறத்திலிருந்து இது 9th பிளேஸ். இந்த பிளேஸ் அப்படிங்கிறது இதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் ஏயும் பியும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் இதோட கோர். அப்போ இதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்ற சிறுவன் இடதுபுறத்திலிருந்து 15ஆவதாக உள்ளார். இப்படி இடமாற்றம் செஞ்சதுக்கப்புறமா ஏயோட பிளேஸை போய் பார்க்குறாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப இந்த பொசிஷன் இருக்குல்லப்ப அது எத்தனாவது பிளேஸாக இருக்கான் அப்படின்னா 15th பிளேஸ். அப்போ ஒரு சிங்கிள் பொசிஷன் இது என்ன இருக்குது அப்படின்னா ரைட் சைடுலேருந்து 9th பிளேஸாக இருக்குது, லெஃப்ட் சைட்லேருந்து 15th பிளேஸாக இருக்குது. அப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 9 + 15 -1 பண்ணால் டோட்டல் கிடச்சிருமா? 9 + 15 அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24. 24 - 1 இட்ஸ் ஈக்குவல் டு 23. அப்போ அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மொத்த நபர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 23 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சிம்பிள். என்றைக்குமே ஒரு பொசிஷனோட லெஃப்ட்டு ரைட்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதில் -1 பண்ணுறப்ப டோட்டல் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர்களின் வரிசையில் முருகன் என்பவர் இடதுபுறத்திலிருந்து 6ஆவதாகவும் பிரசன்னா வலதுபுற இறுதியிலிருந்து 10ஆவதாகவும் அமர்ந்துள்ளார். அப்போ 2 கேரக்டர் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா முருகன் எங்கே அப்படின்னா இடதுபுறத்திலிருந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th பிளேஸு. இவர் வலதுபுறத்திலிருந்து எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசன்னா அப்படிங்கிறவர் 10th பிளேஸு. முருகனுக்கும் பிரசன்னாவிற்கும் இடையில் 8 பேர். ஸோ இன்பிட்வீன் இந்த இடையில எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 8 பேர் உட்காந்துருக்கிறாங்க. எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர்கள் எத்தனை பேர்? அப்போ அந்த வரிசையில் எத்தனை பேருப்பா இருந்தாங்க அப்படின்னு கேட்குறான். இது வரைக்கும் 6 பேர், இங்கே ஒரு 10 பேர், 16 பேர். 16ஓட ஒரு 8 கூட்டிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டோம் அப்படின்னா 24 நபர்கள். இந்த மாடல்லையும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஆப்ஷன் சி 24 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா in a row of boys A is 15th from left. ஏங்கிற பர்சன் எங்கே இருக்கார் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து பார்க்குறப்ப 15th. B is 4th from the right.
பி அப்படின்னு ஒரு ஆள் என்னவா இருக்கார் அப்படின்னா 4th ஃப்ரம் ரைட். இது ஏபி. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா there are 3 boys between A and B. இந்த நடுவில் எவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சி என்பவர் ஏக்கு இடது பக்கம் உள்ளார். ஏ எங்கே இருக்கார் அப்படின்னா இவருடைய ரைட் சைடு அப்படிங்கிறது, லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது இது, ரைட் சைடு அப்படிங்கிறது இது. சி என்பவர் ஏக்கு இடது பக்கம், இடது பக்கம்னா இந்த பொசிஷனில் இருக்கிறார். இப்போ இங்கேருந்து பார்க்குறப்ப எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 14th ரேங்க். இந்த இடத்துல தான் யார் உட்காந்துருக்கா அப்படின்னா சி உட்காந்துருக்காரு, ஏக்கு பக்கத்தில், அது இடதுபுறத்தில் உட்காந்துருக்கிறார். புரியுதா? ஸோ ஏக்கு இடதுபுறத்தில் 14th பிளேஸில் சி அப்படிங்கிறது அகாமடேட் ஆகிட்டாரு. இப்போ கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா வலதுபுறத்திலிருந்து சியின் நிலை என்ன? ஸோ இங்கேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ பி வரைக்கும் கால்குலேட் பண்ணால் ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 3 மெம்பர்ஸை முடித்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு ஒரு ஆள் இருக்கிறாரு. சரிங்களா? அப்போ மொத்தம் 4 3 7 7 1 8 8 நபர்கள் தாண்டி 9வது நபராக யார் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வலதுபுறத்தில் இருந்து சி அமர்ந்திருக்கிறார். அப்போ சியோட பிளேஸ் என்ன அப்படின்னா வலதுபுறத்தில் இருந்து 9, இடதுபுறத்தில் இருந்து அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே கால்குலேட் பண்ணி சொல்லிவிடுவோம். ஏன்னா 15th அப்படின்னு சொல்லிட்டா பக்கத்தில் தானே, முன்னாடி தானே உட்காந்துருக்காரு. அப்போ 14th பிளேஸ். ஓகேவா? ஸோ இதில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். வேறு இதோட டோட்டல் கூட கேட்கலாம். இப்போ டோட்டல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 4. இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஏங்கிறது 15th ப்ளஸ் ஒரு 3. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 18 + 4 22. அப்போ மொத்தமாக இந்த வரிசையில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 22. ஸோ நமக்கு கேட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சியோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு. ஸோ the answer is என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 is the correct answer, option B. இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சம்மு. இதுவும் கேட்கலாம். எல்லா மாடல்லையும் நம்ம சம்ஸை பார்க்கணும். மாலிக் என்பவர் என்ன அப்படின்னா 40 பேர் உள்ள வரிசையில். அப்போ டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் அப்படின்னா 40 பேர். வலதுபுறத்திலிருந்து ரைட் சைடுலேருந்து எத்தனாவது அப்படின்னா 14th எனில் இடதுபுறத்திலிருந்து அவரின் நிலை என்ன? ரைட் சைடு ப்ளஸ் லெஃப்ட் சைடு -1 ஈக்குவல் டு டோட்டல். ரைட் சைடு அப்படிங்கிறது 14th பிளேஸ். எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. -1 டோட்டல் அப்படிங்கிறது 40. ஓகேவா? 14ல் -1 போயிடுச்சுன்னா 13. அப்போ 40 - 13 ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 27. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ வலதுபுறத்திலிருந்து என்ன அப்படின்னா இடமிருந்து, வலதுபுறம் தான் கொடுத்துருக்கானா, அப்போ இடமிருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 27th பிளேஸ். அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிம்பிளான ஃபார்முலா, இதை மறந்துடாதீங்க. ரைட்டு லெஃப்ட்டு -1, அப்படி இல்லையா டாப்பு பாட்டம் -1, ஃப்ரண்ட்டு பேக்கு -1, எல்லாம் டோட்டலாக கொடுத்துரும். ஈஸி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன அப்படின்னா 7th ரேங்க் ஹெட் ஆஃப் சசி கிளாஸ் 39, கிளாஸ் ஆஃப் 39. மொத்தம் 39 பேர் இருக்காங்க. அதில் 7th ரேங்க் என்ன அப்படின்னா 7 முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சசி அப்படிங்கிறவர் இங்கே இருந்தால் இதுக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல யார் இருப்பார் அப்படின்னா கார்த்தி அப்படிங்கிறவர் ஃப்ரண்ட்டில் இருக்கார். இது ஓகே. மொத்தம் 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்போ சசியோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சசியோட ரேங்க் அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 17th. ஓகேவா? அதே போல் இங்கே 17th ஒரு ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டான். எங்கேருந்து அப்படின்னா லாஸ்ட்லேருந்து. இப்போ கார்த்தியோட ரேங்க் எங்கே இருந்திருக்கும்? 1 2 3 4 5 6 7 இந்த இடத்துல தான் யார் இருந்திருப்பார் அப்படின்னா இது சசியோட பொசிஷன், இது கார்த்தியோட பொசிஷன்ஸ். ஓகேவா? இந்த இடத்துல இருந்திருப்பார். இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா
கார்த்திக் மேலிருந்து எத்தனையாவது இடத்தில் உள்ளார், இந்த இடத்துலேருந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க. டோட்டலாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17th முடிஞ்சிருச்சு. இது 18th பிளேஸு, 19, 20, 21, 22, 23, 24. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா 24. தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இடதுபுறத்திலிருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா 24th அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இது வரைக்கும் 24 பேர் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருப்பாங்க? மொத்தமாக எவ்வளோ பேர்? 39 பேர். அப்போ 24 அப்படிங்கிறத கழிச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னா ஒரு 15 நபர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை 15. அப்போ இந்த பிளேஸ்லேருந்து இங்கே பார்க்குறப்ப இது ஒரு 15 பேர். 16வது ஆளாக யார் இருந்திருப்பார் அப்படின்னா கார்த்திக் அப்படிங்கிறவர் அகாமடேட் ஆகிருப்பார். ஓகேவா? 2 டேட்டா, ஃபஸ்ட்டு டேட்டா வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ செகண்ட் டேட்டாவுக்காக வெயிட் பண்ணணும். செகண்ட் டேட்டா கிடைச்சோன்னே அதை ஃபில் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் டி 16 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு 35 மாணவர்கள் இருக்கிறாங்க பார். ஸோ 35 மாணவர்களில் ஜெயா கீழிருந்து 7வது இடத்திலும். ஸோ ஜெயா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எங்கே மொத்த டோட்டல் என்னது அப்படின்னா 7th பிளேஸ் இங்கிருந்து. சோஃபியா மேலிருந்து 9வது இடத்திலும். ஸோ சோஃபியா அப்படிங்கிறவங்க எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th பிளேஸ். இது 7th, இது 9th. ஸோ இதுக்கப்புறமா என்ன அப்படின்னா ஷாருக். இந்த ஷாருக் அப்படிங்கிறவர் எந்த பிளேஸில் இருக்கார் அப்படின்னா, எனில் ஷாருக்கிலிருந்து ஜெயா எத்தனையாவது இடத்தில் உள்ளார். ஷாருக்கு இருக்கான் அப்படின்னா ஜெயா எத்தனையாவது பிளேஸில் இருக்கிறார். இங்கே டோட்டலாக எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 35 மாணவர்கள். சரி, 35. சோஃபியா இருக்கிற வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு 9. ஜெயா இருக்கிற வரைக்கும் ஒரு 7. டோட்டலாக எவ்வளோ ஆகிடுச்சு அப்படின்னா 10, 16. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னா 19 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ 19 அப்படிங்கிறப்ப ஷாருக் அப்படிங்கிறவர் சென்டரில் இருந்திருக்காரு. அப்போ 19 அப்படின்னா இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, 18. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பிளேஸ் ஷாருக். ஓகேவா? இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஷாருக் இருவருக்கும் இடையில் உள்ளார் எனில் ஷாருக்கிலிருந்து ஜெயா எத்தனையாவது இடத்தில் உள்ளார். ஓகேவா? அப்போ ஷாருக் இங்கே இருக்காரு. நடுவில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க? 9 நபர்கள் இருக்கிறாங்க. 9 நபர் தாண்டி 10வது நபராக யார் இருக்கார் அப்படின்னா ஜெயா. அதே போல் தான் ஷாருக்கிலிருந்து சோஃபியா அப்படின்னா இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாலும் 10வது நபர். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 10 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். புரியுதாப்பா? ஈஸி. ஸோ என்ன டேர்ம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேங்கிங்கில் என்ன அப்படின்னா ஒரு 6 பேர் வரிசையில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். 6 பீப்புள்ஸ் ஆர் சிட்டிங் இன் இயர். ஸோ இதில் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இது எடுத்துக்கணும். ஸோ ஏபிசின்னு தான் கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்ன பேர்லாம் வரப்போகுது அப்படின்னா ABCDEF ஒரு 6 பேர் எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ அந்த டேர்ம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறோம். கேபிட்டல் ஏ இஸ் சிட்டிங் டுவோர்ட்ஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. பி என்பவரின் இடதுபுறத்தில் என்ன இமீடியட் லெஃப்ட் அப்படிங்கிறது உடனடி லெஃப்ட். அந்த சைடில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிறவங்க உட்காந்துருக்காங்க. இப்போ பி இங்கே தான் இருக்கார் அப்படின்னா அவருடைய லெஃப்ட் அப்படிங்கிறது இந்த பக்கம். ஸோ இங்கே ஏ இருக்கார். அண்ட் இமீடியட் ரைட் ஆஃப் சி, அந்த ஏவை பற்றி தான் சொல்கிறாங்க. இந்த ஏங்கிறவர் சியோட வலதுபுறத்தில் இருக்கார். அப்போ சி இங்கே இருந்திருப்பார். அப்போ ஒரு இது டேர்ம் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா சி இருந்தால் பக்கத்தில் யார் இருப்பா அப்படின்னா ஏ இருப்பாங்க, பி இருப்பாங்க. அந்த 3 பேர் ஒன்றா இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது
கேபிட்டல் சி இஸ் சிட்டிங் இமீடியட் ரைட் ஆஃப் எஃப். எஃப்னு ஒரு பர்சன், அவரோட ரைட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா சி இருக்கிறாங்க. ஸோ எஃப்பை பொறுத்த வரைக்கும் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, ரைட் சைடில் சி இருக்குது. அப்போ இது இங்கே கனெக்ட் பண்ணிடலாமா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எஃப் சி ஏ பி அப்படின்னு இருக்குது. அடுத்தது கேபிட்டல் டி இமீடியட் ரைட் ஆஃப் இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஈன்னு வரணும். சரிங்களா? ஸோ டி இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் இ. இமீடியட் ரைட் ஆஃப் இ அப்படிங்கிறப்ப டின்னு ஒரு பர்சன் இருக்கார். ஆனால் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஈயோட ரைட் சைடில் இருக்கிறாரு. ஓகே, ஹூ இஸ், சரிங்களா? இ அப்படிங்கிற ஒரு டி இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் இ. ஓகே, ஸோ இப்படி வரும் அப்படின்னா டி இங்கே இருப்பார், இமீடியட் ரைட் ஆஃப் இ, இ இங்கே தான் இருக்கும். ஹூ இஸ் லெஃப்ட் ஆஃப் எஃப், யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா who is to the left of F. F அப்படிங்கிறவரோட லெஃப்ட் சைடில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இ இருக்காராம். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல டேர்ம் வந்துடும். சரிங்களா? இந்த இமீடியட் அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல பயன்படுத்தப்படலை. பாக்கியெல்லாம் இமீடியட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கார், அவ்வளோதான் இ அப்படிங்கிறவர். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சென்டர் என்ன அப்படின்னா DEFCAB. ஓகேவா? ஸோ இதில் சென்டர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா எஃப் அண்ட் சி. அதானே கேட்டிருக்காங்க. விச் டூ பீப்புள் ஆர் சிட்டிங் இன் தி சென்டர்? ஸோ PQ or ST are sitting together. ஸோ ஒரு என்ன அப்படின்னா P, Q, R, S சிட்டிங் என்ன அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஒரு சிட்டிங் டுகெதர், ஒரு ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டுருக்காங்க. T அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா அட் ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்ட். அப்போ ஒரு 5 பிளேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் Tங்கிறவர் எக்ஸ்ட்ரீம் எண்ட் அப்படின்ட்டான். ஸோ இங்கே தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. இப்போ எங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துலையும் இருந்திருக்கலாம். P இஸ் த நெய்பர் ஆஃப் T. நெய்பர் ஆஃப் டீனா பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ பி இங்கே எடுத்துக்கலாம், இல்லைனா இங்கே இருந்திருக்கணும். அண்ட் இஸ் தேர்ட் லெஃப்ட் ஆஃப் கியூ. இப்போ தேர்டு லெஃப்ட் ஆஃப் கியூன்னு கியூவை போடணும். சரிங்களா? லெஃப்ட் ஆஃப் கியூ, தேர்டு லெஃப்டாக இருக்கணும். இந்த இடத்துல கியூவை போட்டோம் அப்படின்னா ரைட் சைடில் பி வந்துடுவார். இங்கே கியூவை எழுதுனீங்க அப்படின்னா தேர்ட் லெஃப்ட் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இப்போ கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா who is fourth to the right of T? டீயோட ரைட் சைடில் ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, கியூ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A, B, C, D and E are standing in a row. ஓகேவா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா A, B, C, D and E are standing in a row. ஸோ என்ன அப்படின்னா மொத்தமாக A, B, C, D, E ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்டாண்டிங்கில் ரோவில் இருக்காங்க. D is the neighbor of A and E. ஸோ Dங்கிறவர் நெய்பர் யாருக்கு? ஏக்கும் பிக்கும். அப்போ ஏ இங்கே இருக்கணும், இ இங்கே இருக்கணும். இப்படி தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. எப்படி இருக்கலாம் அப்படின்னா இ டி ஏ இப்படியும் இருந்திருக்கலாம். ஆனால் 2 பேருக்கு நடுவில் தான் வந்திருப்பார். அப்போ தான் நெய்பர் அப்படிங்கிறதோட மீனிங் கரெக்டாக இருக்கும். B is the right of E. சரிங்களா? B is at the right of E.
பி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈயோட ரைட் சைடு இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இ இருக்கார். அப்போ பி அட் த ரைட் ஆஃப் இ அப்படிங்கிறப்ப பி இந்த இடத்துல வந்துடுவார். சி இன் தி எக்ஸ்ட்ரீம் ரைட். ஸோ எக்ஸ்ட்ரீம் ரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டேர்ம் தான், ரைட் சைடில் எக்ஸ்ட்ரீம். இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா சியோட இது பிரேக் ஆகிடுச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ என்ன வருது அப்படின்னா ஏடி இபிசி. அப்போ சி என்பவர் என்ன அப்படின்னு வலதுபுறத்தில் உள்ளார். சியிலிருந்து இடதுபுறத்தில் நான்காவதாக உள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதில் நல்லா புரிஞ்சுங்க. இந்த கண்டிஷன்ஸ் எப்படி பிரேக் ஆகுது அப்படின்னா அவன் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கான், பி இஸ் அட் த ரைட் ஆஃப் இ. பிங்கிறவர் எங்கே இருப்பார் அப்படின்னா ஈயோட ரைட் சைடில் இருப்பார். ஓகேவா? இந்த இடத்துல இ போட்டிருக்கோம், இந்த இடத்துல போட முடியாது நம்மளால். பட் இந்த பிக்சரில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அப்போ ஒரு கண்டிஷன்ஸுக்கு வந்து நமக்கு கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியலை, கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அடுத்த டேர்மில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெரைவ் பண்ணி இந்த கண்டிஷனை பிரேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் இல்லை, இந்த பேட்டர்ன் தான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ வெயிட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸை மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்ட் ஹவுசஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது எது வரைக்கும் அப்படின்னா ஏயிலிருந்து இ வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அதில் ஏ இஸ் டு தி ரைட் ஆஃப் பி. பிங்கிறவது வீடு இருக்குது. ஏங்கிறவர் என்ன அப்படின்னா ரைட் ஆஃப் பி. பியோட ரைட் சைடில் யார் இருக்காங்க அப்படின்னா ஏ இருக்கு. அண்டு E is to the left of C. ஈன்னு ஒரு பர்சன், அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஆஃப் சி. சியோட லெஃப்ட் சைடில் இருக்கார். அண்டு ரைட் ஆஃப் ஏ, ஏயோட ரைட் சைடில் இருக்கார். அப்போ இதை கனெக்ட் பண்ணிடலாமா? பிஏ இருக்குது, இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இசின்னு இருக்கும். பி இஸ் ரைட் ஆஃப் டி. சிம்பிளாக தான் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். விச் ஆஃப் த ஹவுஸ் இன் தி செகண்ட் ஃப்ரம் த லெஃப்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35th. இப்போ 35th அப்படிங்கிறது கொஞ்சம் ரிப்பீட்டேஷன் சம்பு. சரிங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 28ஓட இது ரிப்பீட்டேஷன்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. சரிங்களா? ஓகே, குட். ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவேஷ், கௌதம், ஆதித்யா, பயோம், சந்தன், ஹரிஸ், ஃபாகத் அண்ட் எமி 8 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 8 பேர் இருக்கிறாங்க. ஸோ இது அதில் டேட்டா எடுத்துக்கணும் எத்தனை பேர் அப்படிங்கிறது. 8 பர்சன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா சும்மா டிக்டேட் பண்ணிக்கலாம். தேவேஷ், கௌதம், ஆதித்யா, பியோம், சந்தன், ஹரிஷ், அண்ட் தென் என்ன அப்படின்னா ஃபகத், அதுக்கு அடுத்தது எமி. ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசிடிஎஃப் எஃப் ஜிஹெச்சை தான் ஒரு மாதிரி ஆர்டரில் பேராக கொடுத்துருக்காங்க. இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? சிம்பிள். ஹேவிங் டிஃப்ரெண்ட் ஹைட்டு. அப்போ எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஹைட்டு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஆல் ஆர் டிஃப்ரென்ஸ். யாரும் இதில் ஈக்குவல் கிடையாதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட் எடுத்தான ஒரு டேட்டா கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் அப்படின்னா தேவேஷ் ஷார்ட்டர். தேவேஷ் இஸ் ஷார்ட்டர் தென் ஆதித்யா. ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா தேவேஷ் இருக்கார், அவர் யாரை விட ஷார்ட்டர் அப்படின்னா ஆதித்யாவை விட ஷார்ட்டர். பட் டாலர் தென் கௌதம், அவர் யாரை விட உயரமானவர் அப்படின்னா என்னது அப்படின்னா கௌதமை விட உயரமானவர். ஓகேவா?
அப்போ தேவேஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆதித்யாவை விட குட்டையாக இருக்கார், கௌதமை விட உயரமாக இருக்கார். இந்த மாதிரி ஆர்டர் போட்டுங்கப்போ இந்த சிம்பிள்ஸ் வேணாம். என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிள்ஸை விட இது பெட்டர். ஓகே, ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டோம். அடுத்தது எமி. எமின்னு ஒரு கேரக்டர் டாலர் தென் ஹரிஸ். எமிங்கிறவங்க யார் அப்படின்னா ஹரீஷை விட டாலர், ஆனால் ஷார்ட்டர் யாரை விட அப்படின்னா சந்தன். இப்போ 2 டேட்டா முடிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல யாரை ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏ ஃபில் பண்ணியாச்சு, டி ஃபில் பண்ணியாச்சு, கௌதம் ஃபில் பண்ணியாச்சு. சந்தன், எமி, அதுக்கடுத்த ஹரிஸ், ஃபகத், அதுக்கடுத்த பியோம், இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த 2த்தையும் கனெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா இந்த 2த்தையும் என்னால் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். அப்படி பார்க்குறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா பியோம் அப்படிங்கிறவர் ஷார்ட்டர் தென் தேவேஷ். பியோம் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவேஷ் இங்கே இருக்கார், இவரை விட ஷார்ட்டர் யார் அப்படின்னா பியோம். ஓகேவா? பட் டாலர் தென் ஃபகத். ஃபகத்தை விட என்னது அப்படின்னா டாலர். பியோம் அப்படிங்கிறவர் தேவேஷோட இப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பியோம் கீழே இருப்பார், பியோம்க்கு கீழே யார் அப்படின்னா ஃபகத். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்குறாங்க. சந்தன் இஸ் ஷார்ட்டர் தென் கௌதம். ஓகேவா? அப்போ என்ன இருக்குது அப்படின்னா கௌதமுக்கு கீழே தான் யார் வரப்போகிறா அப்படின்னா சந்தன் வரப்போகிறான். அப்போ சந்தனுக்கு கீழே தான் யார் இருப்பா? எமி. எமிக்கு கீழே தான் ஹரிஸ். இப்போ நல்லா பாருங்கள், ஏ டி ஜி. கௌதமுக்கு கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தன் கௌதத்தை விட குட்டையானவர் தானே கொடுத்துருக்கான். சரிங்களா? அப்போ என்ன அப்படின்னா இங்கே யார் வந்துடுவா அப்படின்னா சந்தன் வந்துடுவான், எமின் வந்துடுவா, ஹரிஸ் வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட் டாலர் தென் பிஎம் ஷார்ட்டர் தென் தேவேஷ் பட் டாலர் தென் ஃபகத் அப்படின்னு கொடுத்துருக்கான். அது போன டேட்டா. கௌதம் இஸ் ஷார்ட்டர் தென் கௌதம். கௌதம் இஸ் நாட் டால் as ஃபகத். கௌதம் அப்படிங்கிறவன் என்ன கிடையாது அப்படின்னா ஃபகத்தை விட உயரமானவன் கிடையாது. சரிங்களா? ஃபகத்தை விட உயரமானவர் கிடையாது. அதான் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கௌதம் இஸ் நாட் டால் as ஃபகத். சரிங்களா? ஸோ இந்த வேர்டை நல்லா கவனிச்சுக்கணுப்பா. என்ன அப்படின்னா கௌதம் இஸ் நாட் என்ன அப்படின்னா டால் as ஃபகத் அப்படின்னு தானே கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஆர்டர் தான் ரைட். என்ன அப்படின்னா ஆதித்யா, சரிங்களா, தேவேஷ், பியோம், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா ஃபகத். ஃபகத்துக்கு கீழே தான் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதம். கௌதம் கீழே தான் யார் வந்தாகணும்? சந்தன் வந்தாகணும், எமி வந்தாகணும், ஹரிஸ் வந்தாகணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஷார்ட்டஸ்ட்? சரிங்களா? ஸோ இருக்கிறதுலையே ரொம்ப ஷார்ட்டான ஒரு பர்சன் இந்த 4 பேரில் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் யார் குட்டையானவர், அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக என்ன அப்படின்னா இந்த டீம்லேயே குட்டையானவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹரிஸ் தான் ஆன்சர். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பியோம் கொடுத்துருக்காங்க. பியோம்க்கு கீழே தான் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தன் இருக்கான், சந்தனுக்கு மேலே ஃபகத், அதுக்கு மேலே கௌதம் இருக்கான். அப்போ ஆன்சர் என்னன்னா இதுக்கு சந்தன். ஆன்சர் ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சேம் என்ன அப்படின்னா பின்வருவனவற்றுள் யார் என்ன அப்படின்னா குட்டையானவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஸ் பேரே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஹரிஸ் தான் ஷார்ட்டஸ்ட் பர்சன். ஸோ அதோட என்ன அப்படின்னா எண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஸ் தானே பார்த்தோம். சரிங்களா? அவர் தான் என்ன அப்படின்னா இருக்கிறதுலையே குட்டையானவர். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆர் 6 இன்வெஸ்டார்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிதா, லக்ஷ்மணன், மணிஷ், நீரஜ், ஓம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அண்ட் பார்வதி. ஸோ எவ்வளோ பேர் அப்படின்னா 6 இன்வெஸ்டார். ஸோ 6 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிதா, லக்ஷ்மண், மணிஷ், நீரஜ், ஓம், பார்வதி.
அவங்க பர்ச்சேஸ்டு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் HUL கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. நோ 2 person பர்ச்சேஸ்டு த சேம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், ஒரே மாதிரியான ஷேர்ஸை யாருமே வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே மாதிரியான ஷேர்ஸை யாருமே வாங்கலை, அப்போ டிஃப்ரெண்டான ஷேர்ஸ். அக்கார்டிங் டு த நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஷேர் 3 people among them invested between ஓம் அண்ட் கவிதா. ஸோ நல்லா புரிஞ்சுங்க, ஓம் அப்படிங்கக்கூடிய பர்சனுக்கும் கவிதா அப்படிங்கிற பர்சனுக்கும் நடுவில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 3 members இருக்காங்க. ஓகேவா? அதை தவிர கவிதா வேர் ஓம் இன்வெஸ்டட் மோர் தென் கவிதா. ஓம் அண்ட் கவிதா வேர் ஓம் இன்வெஸ்டட் மோர் தென் கவிதா. அப்போ அதிகப்படியான பங்குகள் யார் வச்சுருக்கா அப்படின்னா ஓம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா 3 பேர் நடுவில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கவிதா அப்படிங்கக்கூடிய கேரக்டர். ஓகேவா? இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனை பற்றி பேசுகிறாங்க. யார் அப்படின்னா பார்வதி அப்படின்னு ஒரு பர்சன். இந்த பார்வதி அப்படிங்கிற பர்சன் எவ்வளவு ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 37. ஓகே, பட் லெஸ் தென் நிரேஜ். அப்படின்னா நிரேஜ் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்வதியை விட அதிகமாக, பார்வதி 37, அப்போ அதிகமாக இவரை விட வாங்கியிருப்பாங்க. யார் அப்படின்னா நிரேஜ் அப்படிங்கிற பர்சன் என்ன அப்படின்னா வாங்கியிருப்பார். ஏன்னா நிரேஜை விட கம்மியாக தான் இருக்கான் அவங்களோட ஷேர். மணிஸ் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் என்ன அப்படின்னா 34 ஷேர்ஸ். மணிஸ் அப்படிங்கிற பர்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 34 ஷேர் வாங்குறாரு. லெஸ் தென் லக்ஷ்மன். ஓகே, லக்ஷ்மனை விட கம்மியாக தான் வாங்கியிருக்காரு. இல்லை என்ன பியூட்டி அப்படின்னா நன் ஆஃப் தம் பர்ச்சேஸ்டு பெட்வீன் ஆஃப் த ஷேர்ஸ் மணிஸ் அண்ட் லக்ஷ்மன். அப்போ இந்த 2 பேருக்கு நடுவில் யாருமே இல்லை. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா எல்லுக்கு கீழே தான் எம் இருக்க போகுது. இது கண்டிப்பாக என்ன அப்படின்னா பக்கம் தான் இருக்க போகுது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல பி அண்ட் என் அப்படிங்கிறதும் ரோல் பண்ண போகுது. ஏன் அப்படின்னா பி அப்படிங்கிறது 37 ஷேர். அப்போ எல்லுக்கு மேலே தான் என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா பி இருந்திருக்கணும். இந்த இடத்துல என் அப்படின்னு வரும். இதுக்கு மேலே என்ன டேர்ம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். என்ன அப்படின்னா நன் ஆஃப் தெம் என்னது அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் என்ன அப்படின்னா மணிஸ் அண்ட் லக்ஷ்மன் பர்ச்சேஸ். ஓம் டிட் நாட் பர்ச்சேஸ் மேக்ஸிமம் ஷேர்ஸ் அமாங் தம். ஸோ ஓம் மொத்தமே 6 பேர். 6 பேரில் இவர் டாப் மோஸ்ட் அப்படின்னு இல்லை. அப்போ இந்த இடத்துல யாரோ இருக்கிறாங்க. அப்போ டாப் மோஸ்ட் ஓம் வராது அப்படிங்கிறப்ப இதுதான் ஆர்டர். அப்போ இந்த ஆர்டரில் மனிஷ் அப்படிங்கிறவன் ஒரு ஷேர் வாங்கியிருக்கான். 2 பேரும் பக்கம் தானே, யாருமே ஷேர் ஹோல்டர்ஸ் இல்லை. அப்போ லக்ஷ்மன் இங்கே இருந்திருப்பான். ஏன்னா அவங்க 2 பேரை தாண்டி யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா பார்வதி வாங்கியிருக்காங்க. அவங்க யாரை விட கம்மி அப்படின்னா நிரேஜை விட கம்மி. அப்போ இதுதான் ஆர்டர். என்ன அப்படின்னா என், அதுக்கு அடுத்தது ஓ, அதுக்கு அடுத்தது பி, அதுக்கு அடுத்தது லக்ஷ்மன், மனிஷ், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா. இப்படி தான் இருக்கு. இங்கே ஹூ பர்ச்சேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நிரேஜ் அப்படிங்கிறவர் தான் என்ன அப்படின்னா அதிகப்படியான பர்ச்சேஸ் பண்ணவர். சரி, இதுக்கு அடுத்தது பின்வரும் நபர்களில் 3வது அதிக எண்ணிக்கையிலான பங்குகளை வாங்கியவர் யார்? 3வது அதிக பங்குகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கவிதா தான் இருக்கலையே லோயஸ்ட், மணி, லக்ஷ்மன், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்வதி. சரிங்களா? பார்வதி ஆமாம் இருக்கிறதுலே அதிகப்படியான ஷேர் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா நிரேஜ், அதுக்கு அடுத்தது ஓம், அதுக்கு அடுத்தது பார்வதி. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் என்ன அப்படின்னா 3வது அதிக பங்குகளை வாங்கியவர் ஆப்ஷன் சி பார்வதி. இதான்ப்பா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? மாற்றிங்க. ஸோ பார்வதி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ பசில்ஸ் பேஸ்டு என்ன அப்படின்னா ரேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா there are 5 persons named ஃபைரோஸ், அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா குவாசிஃப், அதுக்கு அடுத்தது ரியாஸ், அதுக்கு அடுத்தது சல்மான், அதுக்கு அடுத்தது தாகிர். ஸோ ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குவாசிஃப் இஸ் டாலர் தென் சல்மான். யார் அப்படின்னா குவாசிஃப் அப்படிங்கிறது சல்மானை விட டாலர், பட் ஸ்மாலர் தென் ரியாஸ் அண்டு இதை விட்டுறணும். இப்போ சல்மான் ரியாஸ் அப்படின்னு கொடுத்துட்டான்.
காசிப் இஸ் டாலர் தென் சல்மான் அண்ட் ரியாஸ். ரெண்டு பேரை விட என்ன அப்படின்னா ரியாஸ் இருக்கான், அவன் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஓகே, பட் ஸ்மாலர் தென் ஃபைரோஸ். எஃப்க்கு கீழே தான் கியூ வந்திருக்கும். ஃபைரோ இஸ் நாட் த டாலஸ்ட் அமாங் தம். அப்போ ஃபைரோஸ் இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது யார் அப்படின்னா டி தான். ஓகே, ஸோ ஹூ இஸ் த டாலஸ்ட் பர்சன் அமாங் தம் யார் அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம் தௌகீர். தாஹிர் ஆர் தௌகீர். இதில் ஹூ இஸ் த ஷார்ட்டஸ்ட் பர்சன் அப்படின்னா எஸ் இருக்கலாம், ஆர் இருக்கலாம். இதை நம்மளால கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. இது தாஹிர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் சொல்ல முடியும். ஓகேவா, ஈஸி.